மருத்துவர் மற்றும் நோயாளியின் சட்டப் போராட்டம் இது. இதனை தங்களுக்கு புதிய ஒரு முயற்சியாக மின்னணு சாதனங்கள் மூலமாக தங்களுக்கு இந்த ஆடியோவை வழங்குகின்றேன். இது ஒரு சாஃப்ட்வேர். நான் ஏஎஸ் துளசிசா காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். நன்றி. இதில் 3 பகுதி இருக்குது. முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி அப்படின்றது நிதானமாக கேளுங்க. உங்களுக்கு பயன் பல விதத்தில் கிடைக்கும். நன்றி. ஏஎஸ் துளசிசா காஞ்சிபுரம். மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது பொது மக்கள் தாக்குதல் நடத்தினால் என்ன தண்டனை? மருத்துவர் மற்றும் நோயாளியின் சட்ட போராட்டம் பகுதி 1. இது மருத்துவர் மற்றும் நோயாளியின் சட்ட போராட்டம். பகுதி 1. பகுதி 2 பார்த்த பின் பகுதி 3க்கு வரலாம். விஞ்ஞான துளசி சா. மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் வழக்காடி விஞ்ஞான துளசி சா. சார்பாக கணினி பேசுகின்றது. கொரோனா தொற்று நோய் பரவல் கட்டுப்படுத்த உள்ள சுகாதாரத்துறை ஊழியர்களை கொரோனா நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க முன் வந்து உள்ள மருத்துவர்கள், மருத்துவமனை செவிலியர்கள் தாக்குதல் நடத்தினால் சட்டம் எண் 48 வருடம் 2008 தமிழக அரசு கொண்டு வந்த மேற்படி சட்டத்தின்படி காவல்துறையில் புகார் பதிவு செய்வதாக பதிவு செய்த பின் இந்திய தண்டனை சட்டம் பிரிவுபடி முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்யப்பட வேண்டும். மருத்துவமனை மற்றும் மருத்துவர் பாதுகாப்பு சட்டம் எண் 48 வருடம் 2008 கீழே கொடுத்து உள்ளேன். மத்திய அரசு கொரோனா சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இன்று சட்ட கொண்டு வந்தது. தமிழக அரசு மருத்துவர் மற்றும் மருத்துவமனைகளை பாதுகாக்க முன்பே சட்டம் கொண்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1. எந்த ஒரு மருத்துவரும் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் போதிய மருத்துவ கல்வியறிவு இன்றி மருத்துவம் பார்ப்பது இல்லை. இருப்பினும் முறையான மருத்துவம் பார்த்தும் மருத்துவம் பலன் தராமல் மரணம் நிகழும் செயலும் உண்டு. எனவே நோயாளியின் உறவினர்கள் மற்றும் பொது மக்கள் மருத்துவர் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது. மருத்துவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கும் முன் காவல்துறை கவனமாக செயல்பட வேண்டும். 2. கொரோனா தொற்று நோய்க்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களை பொது மக்கள், நோயாளி, நோயாளியின் உறவினர்கள் தாக்குதல் நடத்தினால் அனைத்து மருத்துவரின் செயல்பாடுகள் பாதிக்கப்படும். மருத்துவர்கள் இடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். 3. மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தினால் தேவை இல்லாமல் மருத்துவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் உயிர் காக்கும் மருத்துவர் தன்னை காத்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டால் முறையான மருத்துவமும் நோயாளிக்கு கிடைக்க வழி இல்லாமல் சென்றுவிடும் என்னும் காரணத்தால் நோயாளி மருத்துவ சிகிச்சை பலன் இன்றி இறந்தால் நோயாளி மற்றும் மருத்துவரின் நிலையை அறிந்து காவல்துறை மருத்துவர் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304 A முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்தி உள்ளது. 4. மருத்துவமனை மற்றும் மருத்துவர் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்திற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்லலாம். மருத்துவர் நீதிமன்றத்தில் கேட்கும் ரூபாய் நஷ்ட பரிகாரத்திற்கு லட்சத்திற்கு நீதிமன்றம் கட்டணமாக 1000 ரூபாய் அளிக்க வேண்டும். இத்துடன் இல்லாமல் எந்த வகையில் தனக்கு இந்த நஷ்டம் ஏற்பட்டது என்பதனையும் ஆதாரத்துடன் நிரூபிக்க வேண்டும். எனவே முறைப்படியான வருமான வரி, தொழில் வரி, சேவை வரி எத்தனை வரிகள் உள்ளதோ அனைத்தையும் செலுத்திய போது அதன்படி மருத்துவர் தங்களின் வருவாய் என்ன என்பதை கணக்கு போட்டு மருத்துவமனை மற்றும் மருத்துவர் தங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்ன என்பதை நீதிமன்றம் கணக்கு இட்டு நஷ்ட ஈடு வழங்கும். 5. அதே நேரத்தில் மருத்துவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு குற்றச் செயலுக்கு காவல்துறை குற்றச்சாட்டு பதிவு செய்யவில்லை.
மருத்துவரின் பண பலத்தால் பின் பலத்தால் எனில் மேற்படி புகாரை நீதிமன்றத்தில் எடுத்து செல்லலாம். பாதிக்கப்பட்ட நோயாளி குற்ற விசாரணை முறை சட்டம் 381 படி காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் முறையீடு செய்யலாம். பதிக்கப்பட்ட நுகர்வோர் 6. மருத்துவர் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை காவல்துறை முதல் தகவல் அறிக்கை நீதிமன்றத்தில் இருந்து திரும்பப் பெற்றதும் அதற்கான தகவலை புகார்தாரருக்கு அளிப்பார்கள. MF எனப்படும். 7. அதில் காவல்துறை உங்களது புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் ஆட்சேபனை இருந்தால் நீதிமன்றத்திற்கு புகார்தாரர் செல்லலாம் என காவல்துறை எழுத்து வடிவில் பதில் அளிக்கும். 8. சட்ட கல்லூரியில் சட்ட நூல்களை படித்து சட்ட கல்வி அறிவு பெற்ற வழக்கறிஞர் ஒருவரை நியமித்து வழக்கு நடத்தப்படுவது ஒரு முறை. இதனை குற்ற விசாரணை முறை சட்டம் 205 படி வழக்கறிஞர் மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் சட்ட புத்தகம் படித்தவராயின் உங்களுக்கு சட்ட அறிவு இருந்தால் போதும். வழக்காடியாக பாடி இன் பார்சன் என குற்ற விசாரணை முறை சட்டம் 200 படி பாதிக்கப்பட்டவரே வழக்கை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் நீதிபதி முன் நின்று வாதாடலாம். 9. இந்த வழக்கு உரிமையியல் நீதிமன்றத்தில் சிவில் வழக்காக தாக்கல் செய்தால் உரிமையியல் விசாரணை முறை சட்டம் கட்டளை 3 படி மருத்துவரால் பாதிக்கப்பட்ட நபரோ அல்லது நோயாளியின் உறவினரால் மருத்துவர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். நீதிமன்றத்தில் நீதிபதி முன்பு நின்று வாதாடலாம் என சட்டத்தில் வழி உள்ளது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்காடிகள் வழக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசு பாடி இன் பார்சன் கமிட்டி மெம்பர்ஸ் முன்பு வழக்காடிகள் அனுமதி பெற வேண்டும் என சில நிபந்தனை விதித்து உள்ளது. 10. அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர் தான் இந்த அரசு மருத்துவமனையில் பணிபுரிவதாக சிறிய விளம்பர பலகை போட்டு கொண்டு மருத்துவர் தன் வீட்டில் தன்னுடைய பகுதியில் மருத்துவம் பார்க்கின்றார். பார்ப்பதை அரசு கண்டு கொள்வது இல்லை, தடை விதிக்கவும் இல்லை. மருத்துவர் தன் வீட்டில் அருகில் உள்ள நோயாளிக்கு சிகிச்சை தொடர்ந்து அளித்து கொண்டு இருக்கிறார். 11. ஆனால் பெரிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்துக் கொண்டு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்கள் அந்த தனியார் மருத்துவமயத்தில் தவிர தான் தனியாக சுயமாக கிளினிக் நடத்தக்கூடாது என்று உறுதிமொழியை மருத்துவ பயிற்சி முடித்து மருத்துவ பட்டம் பெற்ற மருத்துவர் இடத்தில் உறுதிமொழியை பெற்ற பின் மருத்துவருக்கு தனியார் மருத்துவமனையில் பணி வழங்கப்படும். எனவே நோயாளிக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கும் மருத்துவர்கள் அனைவரும் பகல் நேரத்தில் மட்டும் தங்கள் இருப்பிட பகுதியில் சுயமாக தனியாக கிளினிக் 2 மணி நேரம் கட்டாயமாக நடத்த வேண்டும். மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் என தமிழக அரசு மற்றும் மத்திய அரசு இந்திய மருத்துவ கவுன்சிலில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மருத்துவரின் மருத்துவ கல்வி அறிவும் நோயாளிக்கு பயனளிக்கும் வகையில் 12 இந்தியாவிலேயே தலைசிறந்த மருத்துவராகிய நான் என்னால் நடத்தப்படுகின்ற மருத்துவமயத்தில் நுண்ணிய மருத்துவ கல்வி அறிவு உடைய என்னால் உருவாக்கப்பட்ட பயிற்சி அளிக்கப்பட்ட மருத்துவர்கள் தன் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கிறார்கள் என்று கூறிக்கொள்ளும். பெரிய தனியார் மருத்துவமனை விளம்பரம் யூடியூப்பில் 1000க்கும் மேற்பட்ட விளம்பரங்கள் உள்ளது மற்றும் பல வகையிலும் பெரிய தனியார் மருத்துவமனைகள் விளம்பரப்படுத்தி உள்ளனர். மேலும் இந்த தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவரின் சேவை பொது மக்களுக்கு கிடைத்து விடாதபடி தனியார் மருத்துவமனை செயல் உள்ளது. 13 பெரிய தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் சக மருத்துவரின் வருவாய்க்கு எதிரியாக உள்ளனர். மருத்துவர் தன் இருப்பிட பகுதியில் சுயமாக தனியாக கிளினிக் வைத்து நடத்தும் மருத்துவரின் வருவாய்க்கு பெரிய தனியார் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் சக மற்ற மருத்துவரின் தொழிலுக்கு எதிரியாக உள்ளார்கள். 14 பெரிய தனியார் மருத்துவமனையில் மருத்துவர் ஒருவர் 10க்கு 10 கொண்ட அறையில் உட்கார்ந்து 10 ரூபாய் பேனாவால்
ஒரு வெள்ளை தாளில் மருந்து எழுதி கொடுத்து 10 லட்சம் ரூபாய் மாதத்திற்கு அந்த பேனாவின் மூலமாக தனியார் மருத்துவமயத்திற்கு வருவாயை ஈட்டி கொடுத்தால் அது மருத்துவரின் சேவை ஆகுமா சொல்லுங்க. மருத்துவமனை மற்றும் மருத்துவர் மீது பொது மக்கள் தாக்குதல் நடத்தினால் என்ன தண்டனை? மருத்துவர் மற்றும் நோயாளியின் சட்ட போராட்டம் பகுதி 1 பகுதி 2 பார்த்த பின் பகுதி 3க்கு போகவும். நன்றி. நன்ற துளசி. மாவட்ட நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்காடியாக உள்ளேன். வழக்காடுதல் 20 வருடங்கள் அனுபவம். என்னை கூகுளில் தேட. ஆங்கிலத்தில் எழுதவும் பின்வருமாறு: ASTHULASI SAH